நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இத்தனை நாளாக உண்மையாலுமே நம்ம காட்டில் விவசாயம் பண்ணுறது எல்லாம் பற்றி பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம புதுசாக கேமில் விவசாயம் பண்ண போகிறோம். சரிங்களா? வாங்க கேமை பாருங்கள். எவ்வளோ கிராஃபிக்ஸ் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபார்மிங் ஸ்டிமுலேட்டர் 18 நீங்கள் ப்ளே ஸ்டோர் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கேம் வரும். இப்போ நெல் மிஷின் எடுத்தது நம்மளால் உட்காந்துருக்காரு. நம்ம உட்காந்துருக்கோம், டிரைவர் உட்காந்துருக்காருங்களா? பாருங்கள், நெல் காட்டில் விளைஞ்சி போயிருக்கு. நம்ம போய் நீங்கள் இப்போ அறுக்க போகிறோம். சரி வாங்க போகலாமா? கலப்ப மாட்டுங்க. ஐயோ, எங்கே கலப்ப மாட்ட மாட்டுது? கலப்ப மாட்டியாச்சு. நம்மள இப்போ இருந்து அடுக்க அறுப்பமா வயலுக்குள்ள காட்டை இறக்கி பாருங்கள். இதை அழுத்தினோம்னா இறக்கிறோம். போட்டு தான் அவ்வளோதான். நம்மள நெல் அறுக்கிறது ஜாலியாக இருக்குது. ஒன்றும் தடுக்கவே முடியாது. இவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் காட்டுக்கு எது நெல் இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம வண்டி வரோம், பார்த்து பண்ணிக்கலாம். ஐயோ, கொஞ்சம் பின்னாடி விட்டுட்டு வரோமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நம்பரில் கொஞ்சம் புதுசான டிரைவர் தானே, அதனால் கொஞ்சம் அரகுவரை தான், நல்லா ஓட்டுவோம். அவங்ககிட்ட தான் அறுத்தாச்சு. நெல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு வந்து நெல்லை ஏற்றணும். அதுதான் டிப்பர் ரெடியாக இருக்குது. நம்ம போய் நெல்லை பிடிச்சி வந்துடலாம். கரெக்டாக போய் அதை போய் நிப்பாட்டினா நெல் கொட்டிடும் டிப்பரில். அவ்வளோதான், நெல் கொட்டிருச்சு. நெல் நல்லா ஈல்டு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இது மேப் காட்டுது. இப்போ இந்த மேப்லேயே போகணும். மேப் ஃபாலோ பண்ணியே அப்படியே போனால் நெல் கொட்டலாம். நாட்டில் என்னென்னமோ உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. அவரு வண்டி வரும்போது இங்கே குறுக்க வந்துக்கிட்டு போகலாம். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா? இப்போ பாபுலே படிச்சுட்டு பாபுலே கொடுத்துட்டாங்க. அதான் ஐஸ் கொட்டுது பாருங்கள். கைத்தெல்லாம் என்னடா உண்டா இருக்கு கிடக்கு. அதான் நெல் கொட்டியாச்சு. ஒரு 10 நாளைக்கு தான், 20 நாளைக்கு தான். அவ்வளோதான், நம்ம வண்டியை விட்டுற வேண்டி தான். டிரைவர் ஓட்டுனா காசு கொடுக்கணும். டிரைவருக்கு வண்டி நம்ம டிப்பர் இங்கே நிறுத்திடலாம். டிரைவர் ஓட்டினது போதும், நம்ம ஓட்டணும் பேலன்ஸு. டிராக்டர் ரெடியாக இருக்குது. உழவு ஓட்டணுங்க. உழவு ஓட்டலாங்களா? பச்சை வண்டி தான் நிற்கிது, என்ன வண்டின்னு தெரில. அப்படி தான் எடுத்து ஓட்ட. அஞ்சு கலப்பை இது தான் இறக்கிடுங்க கலப்பை. அவ்வளோதான், ஓட்ட வண்டி தான் கைஸ். அப்படியே தரணிங்கன்னா மடக்கிடுங்க. வாரம்லாம் கொஞ்சம் கண்ணாப்பினான்னு ஓட்டுறோம். அதான் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிடலாம். ஐஸ் உழவு ஓட்டியாச்சு. காடு இப்போ சூப்பராக இருக்குது. நம்ம அடுத்து நம்ம விதைக்கணும். அடுத்த பயிர் விதைக்கணும். விதை போடுற மிஷின் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்த மாட்டுங்க.
ஆட்டியாச்சு. அது என்ன விதைக்கலாம்? முன்ன வந்து சோளம் வச்சோம், நெல் விதைக்கலாங்களா, பூ விதைக்கலாமா? பூ விதைப்போம். சூரியகாந்தி விதைப்போங்களா? சூரியகாந்தி விதைப்போம். அடுத்து நம்ம வந்து சூரியகாந்தி விதைக்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? அவ்வளோதான், விதைக்குது. அந்த வண்டி போய் நிறுத்திடுவோம். மழை செட்டு நிறுத்துவோம் வாய்ஸ். அவ்வளோதான், நிறுத்திடுவோம். கொடுங்க. அவ்வளோதான். ஃபைனலாக அந்த வீடியோவோட ஸ்பான்சர் பற்றி பார்த்துடலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை பைமோட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்குன்னா இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் தான். சேம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அப்ளிகேஷன் தான். இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் கிராசரி ஐட்டம்ஸ், அதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபேஸ் வாஷு, அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு, பர்சனல் கேர், டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு, நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ், சாக்லேட் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஆனால் ஹார்லிக்ஸு, லாக்டோஜன், பால் பவுடர், குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர், எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது. ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷனில் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சரியா? செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ், அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது. அதனால் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவாக உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.